வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது. நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளைச்சு பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாகவே இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும், அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமாக ஒரு நாளும் பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது ஒரு ஸ்ட்ரெச்சு, அதாவது அனுமன் ஆசனாவோட ஒரு வேறுபாடு. இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய சூரிய நமஸ்காரம் வர 4வது ஸ்டெப் வரும், அஸ்வ சஞ்சல ஆசனான்னு சொல்லிட்டு. அந்த ஆசனாலேயே போயிட்டு அதுலேருந்து ஒரு சில வேறுபாடு நம்ம அப்படியே செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வலது காலை முன்னோக்கி வச்சுக்கிறோம், இடது காலை இந்த மாதிரி மடிச்சு வச்சிரும். அஸ்வ சஞ்சலாசனா சூரிய நமஸ்காரம் வர 4வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது அஸ்வ சஞ்சலாசனா இப்படி வரும். இதுல நம்ம இப்போ வேறுபாடு பார்க்க போறோம். இதுல நம்ம என்ன பண்றோம்னா, காலை நல்லா இப்படி வச்சுட்டு இதுல ஒரு கையை இடது கையை கொண்டு இந்த தொடைக்கு பின்னாடி, இடது தொடைக்கு பின்னாடி வச்சுட்டு வலது கையை மேல் நோக்கி தூக்கி பின்னோக்கி அப்படியே பெண்ட் பண்ண போறோம். அதுல நல்லா இதில் என்ன பண்ணணும்னா, இந்த இடுப்பு பகுதியை நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கையை பின்னோக்கி இப்படி போகணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையை இடது கையை இங்கே வச்சிடும். இப்போது இடுப்பு பகுதியை முன்னோக்கி நல்லா இப்படி கொண்டு வந்துட்டு மார்பு பகுதியை விரிச்சிட்டு பின்னோக்கி பெண்ட் பண்ணணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அந்த ஸ்ட்ரெச் செஞ்ச உடனே ஒரு பின்னோக்கி வளைஞ்சோம் இல்லையா, அதனால உடனே முன்னோக்கி பண்றதை பண்ணிடணும். ஃபார்வர்ட் பெண்ட், அது எனி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். நான் பண்ணது இப்போ பாலாசனா பண்ணேன், இல்லை சஷ்டாங்காசனான்னு சொல்லலாம், சைல்ட் போஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த முன்னோக்கி கண்டிப்பாக பண்ணிடணும். நம்ம எத்தனை செகண்ட்ஸ் அந்த ஆசனாவை ஹோல்ட் பண்ணுறோமோ அத்தனை செகண்ட்ஸ் நம்ம அந்த கவுண்டர் போஸ் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக பேலன்சிங் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆசனாலையோ அல்லது இந்த ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லலாம், இதில் நமக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா அப்படி என்ன பண்ணணும்னா, நம்ம பின்னாடி வைக்கிற காலை டோ டக் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ளாட்டன் பண்ணாமல் டக் பண்ணி வச்சு பண்ணோம்னா சில பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ அப்படியே இடது காலில் பண்ணிடலாம். இடது காலில் முன்னோக்கி வச்சுட்டு வலது காலில் பின்னோக்கி இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இதுலேயே ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடலாம். இப்போ வலது கையை கொண்டு நம்மள இந்த தொடைக்கு பின்னாடி வைக்கிறோம். இப்போ இதுதான் டோ டக், இது டோ ஃப்ளாட்டன். இப்படி வைக்கும் போது நமக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா தாராளமாக இப்படி வச்சுக்கலாம். இதுலேயே கையை பின்னோக்கி வச்சுட்டு நம்ம இடுப்பு பகுதியை முன்னோக்கி நல்லா இப்படி கொண்டு வரணும். மார்பு பகுதியை விரிச்சிட்டு இடது கையை மேல் நோக்கி கொண்டு வரணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி அனுமன் ஆசனால இந்த வேறுபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதில் பின்னோக்கி இருக்கிற கால் நல்லாவே பெண்ட் பண்ணும்போது இந்த மேலே தைஸ், அப்பர் தைஸில் இருக்கக்கூடியது நல்லாவே இந்த மசில்ஸ் நம்ம ஸ்ட்ரெச் ஆகிடும். அதே மார்பு பகுதி நல்லாவே விரிவடைஞ்சிடும். கையை மேல் நோக்கி தூக்கிட்டு போகும்போது இந்த கழுத்து பகுதியுமே நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். தைராய்டு இருந்தாலும் சரி, அதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, அதுக்குமே ரொம்பவே நல்லது. தலை பின்னோக்கி போகிறதுனால நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் உடம்பு முழுக்க நல்லாவே போகும். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சோ இல்லை ஒரு ஆசனாவோ எப்படினாலும் நம்ம இதை வச்சுக்கலாம். அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நமக்கு வந்துடும். ஹேண்டுக்கு வந்துடும், லெக்குக்கு வந்துடும், ஸ்பைனுக்கு வந்துடும், செஸ்ட்டுக்கு வந்துடும், த்ரோட்டுக்கு, எல்லாத்துக்குமே சேர்த்து வர மாதிரி வந்துடும். இதுலேயே நம்ம
இன்னும் எந்த அளவுக்கு பேக் பெண்டில் போக முடியுதோ அந்த அளவுக்கு போனால் போதும். இப்போ வந்து நான் ஓரளவுக்கு வந்திருப்பேன், இந்த அளவுக்கு வர முடியலனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைனுக்கு வந்து முழுமையாக வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க. ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல, இறந்த காலத்துல, இந்த 3 காலங்கள் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாளா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லா நீங்க இந்த ப்ராக்டிஸ்லேயே கண்டிப்பா நீங்க பேச ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாதி விஷயங்களை. ஸோ பாதி விஷயங்கள் நீங்க பேசுறீங்கன்னும் போது நிகழ்ல எப்படி பேசுறீங்க, இறந்த காலத்துல எப்படி பேசுறீங்க, எதிர்காலத்துல எப்படி பேசுறீங்கன்றது மட்டும்தான். அந்த எஃபெக்டிவ் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம பேசுற விஷயங்கள்ல ரொம்ப அழுத்தமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஸோ நோபடி கேன் அனலைஸ், அதாவது அனலைஸ் பண்ணுவாங்க தான், அவங்க இந்த வார்த்தையை தப்பா சொன்னாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டே அப்படின்னு திருப்ப சொன்னாலும் கவலை இல்லை. அது திருத்திக்கிட்டு திரும்ப பேசும்போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணோம், அப்ப நம்ம இந்த கரெக்ஷனும் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஸோ வென் யூ ஆர் ஓப்பனிங் அவுட், நீங்க எப்போ வாய் திறந்து நீங்க ஃப்ளூயன்ட் பேச ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஹெல்ப் பண்றது யாரு, இந்த காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணும். ஸோ கம்பேர்ட் டு ஆல் ஆஃப் த கிராமர்ஸ்ல உங்களுக்கு இந்த டென்சஸ் வந்து இட் வில் ஹெல்ப் யூ ஈஸிலி அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இப்போ நிகழ்காலத்தில், அதாவது நம்ம இப்போ கரண்டாக நம்ம என்ன பற்றி பார்த்துட்டு இருக்கோம், எந்த காலங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ப்ரெசென்ட்ல கண்டினியூஸ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறத இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன் வேர்ப்ஸை எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான வேர்ப் என்ன ஆக்ஷன், என்ன சென்டென்ஸ், எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து present continuous tense. இதுல positive form, so V1, V2, V3, V1 plus ing. So அப்ப present, past, பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்ம் ஆஃப் 3 ஃபார்ம்ஸுமே நம்ம எழுதுறோம். இங்கே நான் என்ன எடுக்கிறேன்னா ஈட், நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று ஈட், சாப்பிடு இல்லையா. ஸோ இதே செகண்ட் ஃபார்மில் ஏட், தேர்ட் ஃபார்மில் ஈட்டன், அதாவது சாப்பிட்டேன், சாப்பிட்டான் அப்படிங்கிறது செகண்ட் ஃபார்ம் வரும்போது உங்களுக்கு சாப்பிட்டேன், தேர்ட் ஃபார்ம் வரும்போது சாப்பிட்டான், சாப்பிட்டான். இதே V1 plus ing வரும்போது ஈட்டிங், ஈட் பிளஸ் ஐஎன்ஜி, ஈட்டிங் அப்படின்னா அது சாப்பிடுகின்றான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு நிகழ்வுல சொல்லும் போது ஈட், சாப்பிடு. அதுவே உங்களுக்கு இறந்த காலத்துல சொல்லும் போது, பாஸ்ட்ல சொல்லும் போது ஏட், அதே ஏதாவது வருங்காலத்துல ஃபியூச்சர்ல சொல்லும் போது ஈட்டன் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன் சொல்லிட்டோம், கண்டினியூஸ்ல ஈட்டிங், சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்ப சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஐவி, யூ, ஹி, ஷீ, தே, இட். இது சப்ஜெக்ட் ஃபார்ம். ஸோ ரூலு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆம், ஆர் பிளஸ் V1 plus ing, then plus object. இது நமக்கு ரூலா வருது ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், யாருக்கு யார் ஃபார்மேஷன் எழுதலாமா. ஐக்கு am, was, he is, was, she is, was,
it is, was. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் ஃபார்மேஷன். தென் we are, were, you are, were, they are, were. So அப்போ the form of present, the form of past, present and past. ஸோ ரெண்டு ஃபார்மேஷன்ஸுமே கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஸோ நான் சப்ஜெக்ட் வந்து தே எடுக்கிறேன். ஸோ தே எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆர் ஆர் வேர் இல்லையா. ஸோ ப்ரெசென்ட்டுக்கு ஆர் தான் இருக்குது. ஸோ தே ஆர், verb plus ing வந்து ஈட்டிங். ஸோ தே ஆர் ஈட்டிங், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன அப்படிங்கிறது சொல்லலாம், இல்லை எந்த நேரத்தை எப்போ சாப்பிட்றாரு, டின்னர் சாப்பிட்றாங்களா சப்பரா அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ தே ஆர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதே நீங்கள் தே ஆர் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட், தே ஆர் ஈட்டிங் டின்னர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ தே ஆர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ்னா அவர்கள் பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பழங்களை, அதாவது இங்கே ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுனால மெனி, நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய பழங்கள் இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து தே அப்படிங்கும் போது மெனி பீப்புள், ஸோ அதனால அவர்கள். ஸோ அப்போ அவர்கள் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த பேஸ் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது தான். அந்த எழுதுறத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப கரெக்டாக எஃபெக்டிவாக சொல்லும் போது இட் வில் கிவ்ஸ் யூ வெல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதே சென்டென்ஸை யார் ஈட்டிங் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது எங்கே எப்போ சாப்பிடுவோம், காலையில் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ அவர்கள் காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு வரும். அப்போ காலைங்கிறது மார்னிங்கிறது நம்ம சொல்லலை, பட் இட் இண்டிகேட்ஸ் இன் டு த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் வருது. சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இன்னைக்கான ஆக்ஷன், இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நம்மளுமே இங்கே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. ஸோ நீங்களும் இதை பேஸ் பண்ணி ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பிரெயின் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரெயின் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாடி செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். ஆனா அந்த பிரெயின் தன்னைத்தானே தின்னும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. முழுசாக ஒரு விஷயம் இருக்கும், அது ஏதோ ஒரு சில காரணங்களால் அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரெயின் தன்னைத்தானே அதை அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா, தூக்கம் இல்லைன்னா. எந்த ஒரு மனிதன் தூங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானோ அவனோட பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரெயினே சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷ்ரிங்க் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும் பிரெயினோடைய சைஸு, அதோடைய பொட்டென்ஷியல் அப்படி போகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் பிரெயின் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் சரியாக நடக்கணும். ஆனால் அது தூங்கலைன்னா நடக்காது. அதனால தான் டெய்லியும் ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஒரு 7 மணி நேரமாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டார்சான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை படமாக பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப் டார்சான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஹூஆங் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்சான் என்ன பண்ணியிருக்காருன்னா 41 வருஷம் காட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்திருக்காங்க. ஈவன் இந்த வியட்நாமில் ஒரு வார் நடந்துச்சு, பெரிய பெரிய பாம்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டாங்க 1973ல். அந்த டைமில் உடனே அங்கேருந்து வேறு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே பதுங்கிறதுக்காக ஓடினாங்க அவங்க பேரண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம எப்படி டார்சானில் பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன் அங்கேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸு, செடி கொடி தாவரங்கள் இப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா பழகி இப்படியே 41 வருஷம் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இது நிஜமாவே டார்சான்லேருந்து இன்ஸ்பயர் ஆனதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும். உண்மையை சொல்ல போனால் இந்த லைஃப் கொஞ்சம் கொடுமையானது தான். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இருந்ததாகவும் 2013ல் ரிட்டர்னுக்கு கொடுக்கும்போது அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சது காட்டுக்குள்ளே வாழ்கிறது அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு.
நைட் டைம்லலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. குறிப்பாக ஏதாவது பேய் படம்லாம் நீங்கள் பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா நைட் நீங்கள் நடந்து வரும்போது தண்ணி குடிக்கும் போதோ இந்த மாதிரியான உங்களுக்கு படத்தோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ் ஏதாவது நடக்கும்போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி ஒரு ஃபேஸை கிரியேட் பண்ணுறதே நம்மளுடைய பிரெயின் தான் சொல்கிறாங்க. ஃபேக்காக ஒரு ஃபேஸை அங்கே உருவமே இல்லைனாலும் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வச்சு நைட் டைமில் ஒரு ஃபேஸை ரெடி பண்ணி நம்மளை பயன்படுத்தும். இது இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்குது, இது நம்மளும் ஐயோ ஏதோ ஒரு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம ஆல்ரெடி நம்ம படத்தில் பார்த்த ஏதாவது ஒரு சில காட்சிகள் ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்கும். அது ஏதோ ஒரு நம்ம பார்க்கும்போது அந்த விஷயனோட ரிசப்லன்ஸாக இருந்துச்சுன்னா உடனே அதே மாதிரி நமக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உங்கள் பிரெயின் தான் உங்களை ஏமாத்துது. சேஃபாக இருங்க. நம்ம என்னதான் தூக்கத்தில் இருந்தாலும், நம்மளை யாராவது பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை நம்ம பக்கத்தில் யாராவது நின்றுட்டு இருந்தாலோ நம்மளுடைய பிரெயின் அதை சென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சென்ஸ் பண்ணுறதுனால தான் சில டைம் நீங்கள் நைட்டு எழுந்திருப்பீங்க. அப்படின்னா என் ரூமில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்களே, எப்படி நான் எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயந்தான். இப்போ பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது மேட்டர் கிடையாது. ஆனால் யாராச்சும் உங்களை பார்த்துட்டு இருந்தாங்களோ இல்லை பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்களோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்களுடைய பிரெயின் சென்ஸ் பண்ணும். கோயிலுக்கு போனதும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வேண்டிட்டு பெல் அடிப்போம் இல்லையா? அப்படி நம்ம அந்த பெல்லை அடித்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ அதெல்லாம் கடவுளுக்கு போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிக்கல் திங்கிங்கில் பார்த்தோம்னா பெல் எல்லாமே நிறைய கோயிலில் காப்பரில் தான் செஞ்சுருப்பாங்க. அப்படி நம்ம காப்பரில் வைப்ரேட் பண்ணும்போது உடனே சுற்றி இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த காப்பர் பெல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா க்ரௌடு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுலாம் இருப்பாங்க. அப்போது மெயின் ஏரியாவில் இந்த மாதிரி பெல் வைக்கும்போது அது அடிக்கிறதுனால மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இறந்துடும் அப்படின்றது தான் முன்னாடி இருந்து இது ரிசர்ச்சாக சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இது ரிசர்ச்சாக சொன்னாலும் நம்ம கோயிலுக்கு போய் வேண்டினதுக்கப்புறம் அந்த பெல்லை அடித்தாதான் நமக்கு ஒரு திருப்தி. நம்ம ஏதாவது ஷூவோ ஸ்லிப்பரோ வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக கடைக்கு போவோம், போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இதே வேற ஒருத்தங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ அவங்க காலில் மெஷர்மெண்ட் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட இந்த போன் இருக்கு இல்லையா, பெரிய போன், நம்ம வெஸ்ட்ல இருந்து அந்த எல்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெரிய போனை ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போனோட சைஸும் நம்ம கால் பாதத்துடைய சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கப்புறமா போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைஸ் எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஸோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்.